ஒரு 29 lakh ஷாப்ஸ்க்கு நாங்கள் டைரெக்டாக பிரிட்டானியா ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறோம் through our obviously our very esteemed distributor network. It's a portfolio that brings alive a promise. 100 householdsல 99 வீட்லயாவது ஏதாவது ஒரு பிரிட்டானியா ப்ராடக்ட் கட்டாயமாக நீங்கள் பார்ப்பீங்க. So that's the kind of scale and impact that the brand has had over decades in a state like Tamil Nadu. And the Britannia Nutrition Foundation specifically also does a lot of good work in the state of TN. But அதெல்லாம் ஓகே. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா ஃபேமிலியிலே இருக்கிற தமிழ்நாட்டில் மோஸ்ட் லவ்ட் பிராண்ட், அதாவது மில்க் பிக்கீஸ். அவங்க எப்போ தான் சொன்னாங்க தண்ணியில் துவைச்சி சாப்பிடுவோன்ட்டு. நானும் அதே மாதிரி தண்ணியில் துவைச்சி தான் டெய்லி சாப்பிடுவேன். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே மை பாட்டி யூஸ் டு கிவ் மீ 1 pack of மில்க் பிக்கீஸ். அதை ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் வேறு வேலை கிடையாது எனக்கு, அதை முடிச்சுட்டு தான் மறு வேலை. So that's the kind of love that I have personally grown up having for Milk Bikis, and I'm sure many consumers in Tamil Nadu share the same emotion towards that brand. More than 90% of households eat Milk Bikis in TN. Ana idella in the numbers alla oda jastiya the love and Britannia and Milk Bikis. You can see the slide says TN illama Britannia ve illa. Definitely that's true. TN illama kattayama Milk Bikis e illa illaya. TN को मिल्क बिकीज को இருந்திருக்கிற ஒரு relationship is a very deep rooted relationship over decades, and in the relationship ன்னு சொல்லும்போது the other important thing that I wanted to talk about was over the years in the brand la we have done so many campaigns that talk to the people of TN, right? Brands always have lots of pieces of communication aimed at a certain audience. And in that vein, we've also done a lot of campaigns that speak specifically to the people of TN on Milk Bikis. But what's more interesting is actually the fact that இது வந்து ஒரு ஒன் வே கான்வர்சேஷன் மட்டும் இல்லை. வெறும் பிராண்ட் வந்து கன்சியூமர்ஸ் கிட்ட நாங்கள் இப்படி நாங்கள் அப்படி எங்களை சாப்பிடுங்க அந்த மாதிரி கான்வர்சேஷன் இல்லை. இன் திஸ் பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் the brand also regularly listens to the Tamil Nadu consumer here. ஸோ நாங்கள் வந்து பேசுகிறத இந்த ஸ்டேட் எவ்வளோ கேட்டிருக்கோ அதே அளவுக்கு இந்த கன்சியூமர்ஸ் பேசுறது அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத பிராண்டும் ரெகுலராக கேட்டுட்டு வருது. அண்ட் அதுக்கு ஒரு கீ எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, நான் தண்ணியில் துவச்சி சாப்பிடுவேன்ட்டு. ஸோ என்னோட சைல்ட்ஹுட்டில் இந்த மில்க் பிக்கீஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு பூ போட்ட பிஸ்கெட் ஒன்று இருக்கும், பூ போட்ட பார்டர். Can audio also come on the stage speaker so that they can all hear clearly? ஒரு தனி மரியாதை, அது நம்ம ஃபேமிலி மெம்பர். பிரிட்டானியா நம்முடைய ஃபேமிலி மெம்பர். இதில் கூப்பிட்டு திருக்குறளை பற்றி, அதாவது திருக்குறளை பிஸ்கெட்டில் நாங்கள் திருக்குறளையே பிஸ்கெட்டில் கொண்டாந்துருக்குறோம் சார், அதை பற்றி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் கொஸ்டினுக்கு எப்பயுமே கொஞ்சம் லேட்டாக வருவேன். இந்த பரீட்சை எழுதும் போதே கொஸ்டின் முதல்ல பீலாலாம் ஓட்டிட்டு அப்புறமா தான் நம்மெல்லாம் எழுத ஆரம்பிப்போம், எஸ்ஏ டைப்பு அப்படின்னு. நான் ரொம்ப நேரம் யோசித்தேன், மில்க் பிக்கிக்கும் திருக்குறளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப யோசித்தேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, பால் ரெண்டுக்கும் பொது. என்ன வேண்டிங்கன்னு கேட்டால் அதுலேயும் முப்பால் இதுலேயும் முப்பால். அது என்ன முப்பால்னு கேட்குறீங்களா? முதல்ல பசும்பால், நம் மீது உள்ள அன்பால். யார்கிட்ட கொடுக்குறாங்க? நம் பால். அதுவும் 3 பால் ஆகி போச்சு. பிரிட்டானியாலையும் 3 பால் ஆகி போச்சு. பசும்பால் ஆச்சு, அன்பால் ஆச்சு. அதை நம் பால் கொடுக்கறதுனால இப்போ அந்த முப்பால், அறுத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பாலோட தொடர்புடைய முப்பால் குரலை முப்பால் பிரிட்டானியா ரிலீஸ் பண்றதுல எங்க 4 பேருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல அதுக்கான வாழ்த்துக்கள். நான் ஏன் இவ்வளவு லீட் எடுத்தேன்னா உங்களுக்கெல்லாம் கொஸ்டினே மறந்து போயிடும். இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு வரேன். திருக்குறளை பொறுத்தளவு சிலபஸ்ல இருக்கான்னு தான் பையன் அதை படிக்கிறானே ஒழிய அதை லைஃப்ல அவன் என்ஜாய் பண்றானா அப்படின்னு ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ இவங்க கேள்விக்கு நான் முழுசா விடை சொன்னா கொஞ்சம் சில பேர் வருத்தப்படுவீங்க.
குழந்தைகளோட பேசுறதுக்கே பெத்தவங்களுக்கு இப்ப நேரம் இல்லையே. யாராவது குழந்தைகளோடு சேர்ந்து சாப்பிடவே நேரம் இல்லையே. குழந்தைகளை மடியில போட்டு தட்டி தூங்க வைக்கவே நேரம் இல்லையே. அப்போ குழந்தைகளோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நம்ம கல்ச்சரை அவங்களுக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா அவங்க எதோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அந்த கல்ச்சருக்கு போயிடுவாங்க. அப்போ நாம பேரண்ட்ஸ் குழந்தைகளோட இந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த திருக்குறளை கொண்டு போகணும். இப்போ நீங்க பண்ணியிருக்கிற முயற்சி ரொம்ப அழகு. ஒரு குறளை எடுத்து வச்சு அந்த குறளை அந்த பிஸ்கெட்டை அடுக்கணும். இதுக்காவது அப்பா அம்மாவும் படிக்கணும். இது என்ன குறள்னு அவன் கேட்டான்னா இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? அதுக்காக அந்த குறளை அவங்களும் படிச்சாகணும். நீங்க பிள்ளைங்களை படிக்க வச்சீங்களோ இல்லையோம்மா, அப்பா அம்மாவை படிக்க வச்சுக்க பாருங்க. அதுக்கே ஒரு பெரிய விஷயம். திருக்குறளை நாங்க 100 தடவை நன்றி சொல்றோம். இந்த கல்ச்சர்ல இருக்கிற ஒரு பெரிய விஷயமே என்ன, இப்போ பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது என்னைக்கு அழியான ஒரு பெரிய விஷயம். அதை நீங்க திருவள்ளுவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரே ஒரு தர்மம்னு சொல்லு அப்படின்னு சொன்னா, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று அப்படின்ற ஒரு சின்ன விஷயம். அதை சொல்லுவதற்கு இது மிகப்பெரிய துணையாக இருக்கிறது. எனவே நம்முடைய பாரம்பரியமான விஷயத்தை குழந்தைகளுக்கு கொண்டு போகணும்னா சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், ராத்திரி ஒரு 1/2 மணி நேரம் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. பேரண்ட்ஸுக்கு என்னுடைய ரிக்வெஸ்ட், ஒரு 1/2 மணி நேரம் இந்த போனை தூக்கி அந்த பக்கம் வச்சிருங்க, உங்க குழந்தைகளை தூக்கி வச்சுங்க. ஒரு குழந்தை எழுதுச்சு, அடுத்த ஜென்மத்தில் நீ யாரா பிறக்க விரும்புறேன்னா போனா பிறக்க விரும்புறேன். ஏன்? அப்பதான் எங்க அப்பா மடியில உட்காரவே முடியும்னு சொல்லிச்சு. அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் நம்முடைய குழந்தைகளோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கதை சொல்றோம். அந்த திருக்குறளை எப்படி கதை, ஐயா திருக்குறள்ல நிறைய கதை சொல்லி இருக்கிறாரு டிவியில, அவங்க திருக்குறள் நிறைய கதை சொல்லி இருக்கிறாங்க. நானும் கதையா சொல்லி இருக்கிறேன். வாய்ப்பு இருக்கும் போது அந்த மாதிரி கதைகளை குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. திருக்குறள் அப்படியே அடுத்த தலைமுறைக்கு போகும். ஏன்னா வாழ்க்கைக்கான ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கிற ஒற்றை தமிழ் நூல், உயர்ந்த தமிழ் நூல் திருக்குறள். அது அடுத்த தலைமுறைக்கு போகும். உங்க முயற்சிக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அந்த முகநக நட்பது நட்பன்று, அதுக்காக எப்ப பார்த்தாலும் அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. நட்புனா மனசால நல்லது நினைக்கும். இன்னும் சொல்லட்டுமா, நாம தப்பு பண்ற போது யார் கண்டிச்சு சொல்றானோ அவன் தான் சிறந்த நண்பன். நம்ம தப்புக்கு சேர்ந்து நம்மளோட சேர்ந்து யார் ஒத்து போறானோ அவன் சிறந்த நண்பன் அல்ல. இதெல்லாம் இந்த சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு புரியணும் இல்லையா? நண்பர்கள்னா யாரு? நம்முடைய பாருங்களேன், நிகழ்காலத்தை கடத்துகிறவர்கள் நண்பர்கள் அல்ல, எதிர்காலத்தை பொற்காலமாக ஆக்குகிறவர்கள் தான் நம்முடைய உண்மையான நண்பர்கள். அவங்க எதிர்காலத்தை பொற்காலமா ஆக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கணும். அந்த திருவள்ளுவர் 2 வரியில் அவ்வளவு அழகா அப்படியே சொல்லிட்டு போறாரு. நீங்க பிஸ்கட் கொடுத்தீங்கல்ல, இன்னும் கொடுக்கல, அட்டையில ரிலீஸ் பண்ணுங்க, டப்பால கொடுத்து ரிலீஸ் பண்ண சொல்லக்கூடாது. ரைட் ரைட், அதெல்லாம் போகும்போது வாங்கிக்கலாம். இப்ப ஒரு பிஸ்கட் எப்படி சாப்பிடலாம்னு அவங்க கூட சொன்னாங்க, நீங்க கூட சொன்னீங்க தண்ணியில துவைச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லையா? ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த பிஸ்கட் எப்படி சாப்பிடலாம்? டீல துவைச்சு சாப்பிடலாம், தண்ணியில துவைச்சு சாப்பிடலாம், ஜாம் தடவி கூட சாப்பிடலாம். ஒரு குழந்தை சொல்லுது, இந்த பிஸ்கெட் எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்? தண்ணியில சாப்பிடணும், ஜாம்ல சாப்பிடும், டீல சாப்பிடலாம். ஒரே ஒரு குழந்தை சொல்லிச்சு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்ப அந்த குழந்தை மனசுல என்ன பதியுது? நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப், அட்டாச்மெண்ட், எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும். பாருங்க, வரட்டு ரொட்டியா கூட இருக்கலாம், எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுற போது கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுல கிடைக்கும்? அதனால அகநக நட்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் குழந்தையோட மைண்ட்ல போடும். இதெல்லாம் நாங்க சொல்ற விளக்கம். திருவள்ளுவர் இவ்வளவு நினைச்சு எழுதியிருப்பாரான்னு கேட்காதீங்க. அப்ப எங்க பொழப்புல என்ன வருது? திருவள்ளுவர் கொஞ்சம் லேசா சொல்லுவார், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நாங்களா பக்கமா அதுல சேர்த்துருவோம். ரைட், ரொம்ப சந்தோஷம். இந்த குரல் குழந்தைங்களுக்கு ரொம்ப வேணும். யார் உண்மையான நண்பன், யார் நம்மளை கெடுக்க வந்தவன் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியணும். அந்த குரலை நீங்க கொண்டு வந்திருக்கிறது பாராட்டுக்கு உரிய. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அதில் பிரிட்டானியாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் ஒரு ப்ராடக்டை கொண்டு வரணும், அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஐடியா வேணும் அப்படி கூட நீங்கள் யோசிச்சிருக்கலாம். அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கு ஜென் சி இல்லை அதுக்கும் கீழே இருக்கிற ஜென் ஆல்ஃபா
அவங்க கிட்ட தான் உங்க ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கணுன்ற போது இதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள்லேருந்து தமிழ்நாட்டினுடைய நீங்க செலக்ட் பண்ணதுக்கே பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கெட்டிங் ஐடியாஸ் எப்படி வரும்னு எனக்கு தெரியும். ஒரு 100 ஐடியாஸ் கொட்டி கிடக்கும். அதுல எது இஃபெக்டிவா இருக்குன்னு செலக்ட் பண்ற போது பெரும்பாலும் மொழி சார்ந்த விஷயங்கள் அதை வேணாம்பா அப்படிதான் போகும். இந்த ஒரு அறிவு களஞ்சியத்தை நீங்க கையில எடுத்திருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதற்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்புறம் ரெண்டாவது கட்டாயமா பசங்க இதை தனியா செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ்ல, அது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பசில்ஸ் நிறைய வருது. அதுக்கு பெரும்பாலும் அப்பா அம்மாவுக்கு அது போட முடியாது, நமக்கு அது புரியாது. பசங்க அதுக்கு முன்னாடி போட்டுருவாங்க. ஏன்னா நம்மளோட அவங்க தான் ஃபாஸ்டா இருக்காங்க. அவங்களே அந்த பசிலை பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனா இதற்கு அப்பா அம்மாவினுடைய துணை கட்டாயம் தேவை. அது சார் சொன்ன மாதிரி அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்துதான் இந்த 7 சொற்கள் அதனுடைய பிளேஸ்மெண்ட் இதுன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு கூட்டு முயற்சியா தான் இன்னைக்கு இருக்க முடியும். அதனால நீங்க ஃபேமிலி டைமை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் இந்த முயற்சி உதவி செய்யுன்ற முறையில் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்கள் உங்களுக்கு. இப்போ நீங்க கேட்டீங்க நாம எப்படி திருக்குறளை நமக்கு எப்படி அறிமுகம். எனக்கெல்லாம் முதல் அறிமுகமே எங்க வீட்டில இருந்து வந்தது தான். ஏன்னா எங்க அம்மா திருக்குறள்ல, அதுவும் குறிப்பா ஒரு திருக்குறளை எப்ப பாரு சொல்லிட்டு இருப்பாங்க. எங்க வீட்டில் நாங்கள் 3 பேர், எனக்கு 2 அக்கா. 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்பா அம்மா ரெஃப்ரியா தான் இருக்கணும் பாதி நேரம். அப்படி சண்டை வரும். அடிதடி கிடையாது. அது பாய்ஸ் இருக்கிற வீட்டில் தான் அடிதடி. இது சொல் போர். அது சண்டை வர்ற போது ஒரு சமயத்துல ஏதாவது ஒரு சொல், ஒன்றும் பெருசாலாம் அப்ப தப்பு வார்த்தையே தெரியாதுங்க நமக்கு. அப்பெல்லாம் சினிமாலையும் அவ்வளவு தப்பு வார்த்தையெல்லாம் வராது. ஏதாவது ஒண்ணு சாதாரணமா சொல்லிட்டா கூட எங்க அம்மா உடனே திருக்குறள் என்ன சொல்லியிருக்கு, இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்தது. இந்த குறளை எங்க அம்மா சொல்லி 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 அவங்க அதை சொல்ல போறாங்கன்னு பயந்துட்டே நாங்க சண்டை போடாம இருக்கோம். இப்படிதான் எனக்கு அறிமுகம். ஏன்னா அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அதற்கு பிறகு பஸ்ல யார் இந்த தாத்தா பஸ் ஓனரா, அந்த ஜோக்கெல்லாம் நமக்கு தெரியும். அப்படிதான் கேட்டோம். அதற்கு பிறகு பள்ளியில கொஞ்சம் கொஞ்சம் அறிமுகம். இப்படிதான் திருக்குறள் நம்மோடு கைப்பிடித்து வந்தது. ஆனா உண்மையில் திருக்குறள் எவ்வளவு வாழ்க்கைக்கு நமக்கு துணையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வயதும் ஒரு அனுபவமும் வாழ்க்கையில் சில துன்பங்களும் தேவையா இருக்கு. நம்ம அந்த மாதிரியான டிஃபிகல்ட் ஃபேஸஸ் வந்தாதான் ஏதாவது ஒரு குறளை பிடிச்சிட்டு அதுல எந்திரிச்சு வந்துட முடியும். பள்ளத்துல ஒருத்தர் விழுந்துட்டான்னு வைங்களேன், மேல இருந்து ஒரு ஆள் ஒரு விரலை கொடுத்தா போறோம், அதை பிடிச்சி சரசரன்னு எந்திரிச்சு வர்ற மாதிரி வாழ்க்கை கடினமான பக்கங்கள் அதை புரட்ட நேரிடுகிற போது ஏதாவது ஒரு திருக்குறளை பிடிச்சிட்டு ஏறி வந்துடலாம் அப்படின்னு தெரிவதற்கு ஒரு வயதும் அனுபவமும் வாழ்க்கையில் சில சோதனைகளும் தேவையா இருக்கு. ஆனா அந்த நேரத்துல அந்த திருக்குறள் நினைவு வரணுமே. நமக்கு சோதனை வர்ற போதே நமக்கு 20 வயசு 30 வயசு, இப்பெல்லாம் 20 வயசுலயே சோதனை வந்துருது. அதுக்கு முன்னாடியே அந்த திருக்குறள் தெரிந்திருந்தால் தான் அந்த நேரத்துல அது வரும். அதுக்கு முன்னாடி எப்படி தெரிய முடியும்? இன்றைக்கு எனக்கு தெரிந்தவரை மனப்பாட பகுதின்றது கூட பெருசா இல்லை, இன்றைக்கு கிடையாது. அப்ப எப்படிதான் அந்த திருக்குறளை கொண்டு போய் சேர்ப்பது? அதனால அவங்க எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்துக்கு தான் நீங்க போகணும். ஒரு முல்லா கதை சொல்லுவாங்க இல்ல, இங்க தொலைச்சியும் அங்கதான் நீ தேடணும். அவங்க however much some of us think that social media அவங்களுக்கு தேவையில்லைன்னு நம்ம நினைச்சாலும் அவங்க அதுலதான் இருக்காங்க. அதற்குள்ளே இதை எப்படி எடுத்து செல்லுவது? அவங்க பார்க்கிற விஷயங்கள்ல இந்த திருக்குறளை எப்படி கொண்டு வர்றதுன்றதுக்கான பெரிய முயற்சிகளை எடுக்கணும். இப்படி எடுக்கலன்னு வைங்களேன், நஷ்டம் யாருக்கு? எங்க கொள்ளு தாத்தா அவருடைய லீகல் ஹேருக்கு 1 கோடி ரூபாய் போட்டு பேங்க்ல வச்சிருக்காருன்னு வைங்களேன், அந்த விஷயமே எனக்கு தெரியலன்னா எனக்கு எவ்வளவு பெரிய இழப்பு. சும்மா விடுவேனா? திருக்குறள் அந்த மாதிரி பல கோடி, அது மதிப்பே சொல்ல முடியாத ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு ட்ரெஷர் இந்த மண்ணில். நம்ம எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் பாருங்களேன். இந்த அருமையான ஞான பொக்கிஷத்தை நம்ம தாய்மொழியிலேயே படிக்க கூடியவர்கள் நாம மாத்திரம் தானே, மற்றவங்க எல்லாரும் டிரான்ஸ்லேஷன் தான் படிக்கணும். நம்ம தாய்மொழியிலேயே படிக்கக்கூடிய பெரும் பேரு நமக்கு இருக்கிறது. அப்ப இதை எப்படி அவங்க கூட எடுத்துக்கிட்டு போகுது? அது சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் பெற்றோர்களுக்கே ரொம்ப தெரியாது. உங்களுக்கு தெரிந்த திருக்குறளை சொல்லுங்கன்னா தட்டு தடு மாதிரி அகர முதல்ல சொல்லிடுவாங்க.
ஏன்னா பாலச்சந்திர படம்லாம் வரதுக்கு முன்னாடி அதுதான் வரும், Correct. எம்எஸ் விஸ்வநாதன் குரல்ல வரும். அதை வச்சு அது சொல்லுவாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஒரு 2-3 திருக்குறள், அதுக்கு மேலனா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அதை தேடி போகிற பயணத்தில் முதலில் பெற்றவர்கள் போகணும். பெற்றவர்கள் போய் வீட்டில் அதை பத்தி பேச ஆரம்பிக்கிற போதுதான் குழந்தைகளுக்கு கொண்டு போக முடியும். ஆனா பல வீடுகளில் இது நடப்பது இல்லை. அப்போ என்ன செய்யணும்னா சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. சோஷியல் மீடியா கண்டென்ட்ல இதை எந்தெந்த விதத்தில் கொண்டு போக முடியுமோ அப்படி கொண்டு போய் குழந்தைகளுக்கு அதை சேர்க்க வேண்டும். இரண்டாவதாக எனக்கு தோன்றுவது, பள்ளிக்கூடங்களில் இந்த திருக்குறளை பற்றி திரும்பவும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. ஏன்னா ஸ்கூல்லன்னு வர்ற போதுதான் இப்போ பல வெளிநாடுகளில் வந்து தமிழ் பள்ளிகளுக்கு நம்ம தமிழ் குழந்தைகள் போறாங்க. ஏன்? அதுக்கு கிரெடிட்ஸ் இருக்கு. அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து திருக்குறளை படிக்கிற ஒரு பயிற்சியை பள்ளிக்கூடங்களிலே திரும்ப பெரிய அளவிலே முன்னெடுக்க வேண்டும்னு நான் உண்மையிலேயே விரும்புகிறேன். அப்படி முன்னெடுக்கிற போது அவங்க ஆசையா கத்துக்கிறாங்க. எவ்வளோ சின்ன பிள்ளைங்க 1330 குறளையும் படிக்குது. இப்போ நம்ம ஏஜுக்கு வந்த பிறகு மனப்பாடம் பண்ணுறது முடியவே முடியாது. அந்த ஏஜில் தான் முடியும். அப்போ அதை சொல்லி கொடுத்துட்டா வயதான பிறகு அது எவ்வளவு பெரிய சொத்துன்னு தெரியும். சின்ன வயசுல சொல்லி கொடுக்கலன்னா சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க. அதனால நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. பிரிட்டானியா மாதிரியான ஒரு நிறுவனம், எல்லா நிறுவனங்களுக்கும் லாபம் தான் ரொம்ப முக்கியம். ப்ராஃபிட் இஸ் அவர் பிகஸ்ட் மோட்டிவ். ஆனால் அதற்கு கூடவே சமூகத்துக்காக இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்க எடுத்துருக்கிறது மாதிரி வெறு நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள், இந்த மாதிரி பல பேரும் இதை கையில் எடுத்து குழந்தைகளை டார்கெட் பண்ணி திருக்குறளை திரும்ப திரும்ப கொண்டு போகிற போது அவர்களுக்கு நாளைய வாழ்க்கைக்கு அது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. குறள் மலர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லா சொற்களுக்குமே பொருள் வந்து கோனார் நோட்ஸ் இல்லாமலே நமக்கு புரியுது. பாருங்களேன், how is it relevant today? இந்த குறளுக்கே ஒரு அழகு இருக்கு. நீங்க எல்லாம் இப்ப லிடியன் இருக்காரு, அவர் ஒரு பாடல் பாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாடலுடைய ஸ்ட்ரக்சரே பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா, முதல்ல பல்லவி, அதுக்கு பிறகு ஒரு சரணம், சரணம் முடிச்ச பிறகு பல்லவியை திரும்ப பாடணும், ரெண்டாவது சரணம் திரும்ப பல்லவி. அப்படிதானே இருக்கும் பெரும்பாலும் எல்லா பாட்டு. சினிமா பாட்டு அப்படிதான் இருக்கும், கர்நாடக சங்கீதத்திலேயே அப்படிதான் இருக்கும். இந்த குறளுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. கற்க, கசடர கற்க, திரும்ப பல்லவிக்கு போகணும். கற்பவை கற்க, கற்றபின் நிற்க கற்க. ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப அந்த முதல் சொல்லுக்கு நீங்க போயிட்டு போயிட்டு வரலாம். அப்படியே இந்த குறளை பார்க்கலாம். என்ன சொல்ல வர்றாரு? நீ கற்பது எதை கற்கணும்ன்ற ஒரு கைட்லைன் தான் இந்த திரு. கசடர, குற்றங்கள் நீங்க. யாருடைய குற்றம்? எவ்வளவு அழகா அதை வந்து யாருடைய குற்றம்னு அவர் சொல்லல பாருங்களேன். படிப்பவருடைய குற்றங்களை நீக்கி படி. உனக்கு சொல்லிக் கொடுத்தவருடைய குற்றங்கள் ஒருவேளை இருந்தால் அதையும் நீக்கிவிட்டு நீ படி. இந்த ஒரு நூலை படிக்கிற, அந்த நூல்ல ஏதாவது குற்றங்கள் இருக்கும், அதை நீக்கிவிட்டு நீ கற்க. எல்லா குற்றங்களையும் நீக்கினால்தான் கல்வி என்பது முழுமை பெறும்னு அவர் சொல்றாரு. கற்பவை கற்க, அதுதான் இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப ரெலவென்ட். கற்பவை கற்க, எது படிக்கணுமோ அதை படிடா சாமின்றார். ஒரு காலத்துல நம்ம எல்லாருமே இன்ஃபர்மேஷனுக்கு அலைஞ்சோம். லைப்ரரிக்கு போய் உட்காந்து, நான்லாம் என்னுடைய ப்ராஜெக்ட் டெசர்டேஷன் தீசிஸ்லாம் எழுதுவதற்கு லைப்ரரியா போகணும். இன்னைக்கு அப்படிலாம் யாரும் செய்யறாங்களான்னு எனக்கு தெரியல. எல்லாம் அப்படி தொட்ட உடனே வருது. நீங்க கிளாடு கிட்ட நீ ரிசர்ச் பண்ணி எனக்கு கொடுன்னு சொன்னாக்க 500 பக்கம் கட்டுரையே உங்களுக்காக கொடுக்கும். நீ எங்க எதுவும் பண்ண வேணும். அப்போ இனிமே கற்பதில் என்ன ரெலவென்ஸ் இருக்கு? அதுதான் எல்லாமே கொடுக்குது நமக்கு அப்படின்னா அதைத்தான் சொல்றாரு, கற்பவை கற்க. வாட் we have today is an information overload. அதை நாம பார்த்துட்டே இருக்கிற போது எதையுமே கற்பது இல்லை. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் தான் இருக்கு. நீங்க ஒரு மணி நேரம் ரீல்ஸை தள்ளி 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 ஒன்று பார்த்துட்டு மூடி வச்சுட்டு இதுல இருந்து நீ தெரிஞ்சுக்கிட்ட 3 முக்கியமான விஷயத்த சொல்லுன்னா நம்ம எவ்வளவு பேரால எதையாவது சொல்ல முடியும்? ஒண்ணு கூட சொல்ல முடியும். நம்மளுக்கு ரொம்ப பொறுமை இருக்குன்னு வேணா சொல்லலாம். இல்ல என்ன பொறுமைனா அடுத்ததாவது நல்லதா வருதான்ற பொறுமை. ஆனா 1 மணி நேரம் ஆயிரும். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒண்ணு கூட நம்ம கற்றுக்கொள்ளவில்லை, நேரம் மட்டும் போயிருச்சு. வள்ளுவர் கற்ப
கற்பவை கற்கன்னு சொன்னது தான் இன்னைக்கு ரொம்ப ரெலவெண்ட். கற்பது 3. நான் வேகமாக அதை சொல்லிடுறேன். 1, உங்களுடைய அடிப்படையான தேடல் எதுவோ அதற்காக படிப்பது. நீங்கள் ஒரு MBBS ஸ்டூடெண்ட் வைங்களேன், அவருடைய தேடல் என்ன, இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டில் என்ன புதுசாக வந்து, இப்போ நீங்களாம் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க. ஸோ வாட் இஸ் நியூ இன் மார்க்கெட்டிங் டுடே? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வேறு என்னென்ன புது அவதாரங்கள் இன்னைக்கு இருக்குது? இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்க்கு போகணுமா, மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட், இதெல்லாம் திஸ் இஸ் கோர் லேர்னிங் ஃபார் யூ. இதுக்காக நீங்கள் படிப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அப்படி இருக்கும். 2வது சப்சிடரி லேர்னிங். எனக்கு எல்லாம் என் சப்ஜெக்டை பற்றி எனக்கு நல்லா தெரியுங்க, ஆனால் எனக்கு வந்து சுக்கிசிவம் சார் மாதிரி பேசணும்னு ஆசை. அப்போ நான் என்ன செய்யணும், அவரோட வீடியோஸை நான் பார்க்கணும். எனக்கு ஞானசம்பந்தன் சார் மாதிரி நகைச்சுவை கலந்த சிந்தனையோடு பேசணும். அப்போ என்ன செய்யணும்? இது சப்சிடரி லேர்னிங். இது கோர் லேர்னிங்கில் சப்சிடரி ஸ்கில் டெவலப்மெண்ட். 3வது ஜஸ்ட் கியூரியாசிட்டி. இந்த பையனை பார்க்குற போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவன் வந்து ஒரு சிம்பனியை இவான்னு சொல்கிறான், தப்பாக நினச்சிக்காதீங்க. இது ரொம்ப எனக்கு பிடிச்ச தம்பி, அதனால மரியாதையாக சொல்ல வேண்டிய ஒரு பர்சனாலிட்டி தான் அவர். வயதின் காரணமாக நான் சொல்கிறேன், என் மகன் வயது தான் அவருக்கு இருக்கும். இவர் வந்து ஒரு சிம்பனியை இசையமைத்து ஒளிப்பதிவும் செஞ்சிருக்காரு. இந்த தகவலை கேட்ட உடனே 3rd லேர்னிங், அதான் கியூரியாசிட்டி லேர்னிங். இந்தியாவில் இந்த வயசுல சிம்பனியை வேற யாராவது பாடிருக்காங்க, இது கியூரியாசிட்டி லேர்னிங். இதை நான் பார்ப்பேன், அது சொல்லும் இல்லை இவர் ஒருத்தர் தான், இவரை தவிர வேற யாருமே செய்யலை. ஸோ இது நம்ம 3வது தான் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு, கியூரியாசிட்டி லேர்னிங். முதல் 2ஐயும் செய்யறதே இல்லை. வள்ளுவர் சொன்னது அதைத்தான், கற்பவை கற்க. உனக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம்தான் நீ கற்க வேண்டும், அதைத்தான் ஆழமாக கற்க முடியும். அதனால தான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, அகல ஒழுவதை காட்டிலும் ஆழ ஒழுவது மேல்னு நம்ம ஊர்ல பழமொழியே இருக்கு. 10,000 விஷயத்தை கத்துக்கிட்டா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை ஆழ்ந்து கற்க. கற்பவை கற்கன்ற ஒரு அந்த 7 சொல்லுலயே 2 சொல்லு நமக்கு போதும் இன்னைக்கு. அதை வைத்துக்கொண்டு கற்பதை டிஃபைன் பண்ண முடியும். இன்னைக்குமே எதுக்கு கற்கணும்? அதான் இருக்கு, கிளாட் இருக்கு, ஜெமினி இருக்கு, எனக்கு ChatGPT இருக்கு. நான் எதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த சாதனங்கள் எல்லாம் சிந்தனையை அளிக்கும், ஆனால் கல்வி ஒன்றுதான் சிந்தித்தலை அளிக்கும். சிந்தித்தல் என்பது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மாத்திரம்தான் இருக்கு. அது அதற்கே கல்வி தேவை என்பதைத்தான் கற்பவை கற்கன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் இது ஐயா சொன்ன மாதிரி வள்ளுவரே இப்படிலாம் நினைச்சு அது நமக்கு தெரியாது. ஆனால் இவ்வளவு சிந்திப்பதற்கான ஒரு ரூமை அவர் 2 அடியில கொடுத்திருக்காருன்னு தான் திருக்குறளினுடைய சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். சூப்பரா சொன்னீங்க மேம். நிஜமாவே நீங்க வந்து லிதியன் பத்தி பேசினீங்க. ஆக்சுவலி எங்க எல்லாருக்கும் அவரை பத்தி கேட்டு தெரிஞ்சப்ப கூட we all had a lot of this curiosity led learning நீங்க சொல்ற மாதிரி. So my next question, Lydian, is to you. நீங்களும் உங்க சிஸ்டரும் சேர்ந்து குரலை மியூசிக் மூலமா கொண்டு வந்திருக்கீங்க to people இல்லையா? தட்ஸ் அவங்க சொன்னாங்க, அவங்க இருக்கிற வழியா தான் நம்ம போனோம், சோஷியல் மீடியால தான் இருக்காங்கன்னா அது வழியா போய் சொல்லி கொடுக்கணும். ஸோ வாட் இஸ் அ லார்ஜர் கேரியர் தென் மியூசிக் when it comes to that இல்லையா? அதை நீங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. திருக்குறள் மியூசிக்கு செட் பண்ணி யூ brought it alive through your craft. அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? how was that born? அண்ட் நீங்கள் அதை செஞ்சதுலேருந்து வாட் யூ ஃபீல், அதோட இம்பேக்ட் என்னவா இருந்திருக்கு, அதோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்திருக்கு, அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் உங்ககிட்ட. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு லெஜண்ட்ஸ் வரிசையில் என்னையும் மதித்து ஒருத்தனை கூப்பிட்டதுக்கு ஐ எம் ட்ரூலி ஆனர்ட். அண்ட் தேங்க்ஸ் டு பிரிட்டானியா ஃபார் டேக்கிங் சச் அ கிரேட் இனிஷியேட்டிவ் அண்ட் டு பிரிங் திருக்குறள் டு பிஸ்கெட்ஸ் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகிறதுக்கு ஒரு கிரேட் சர்வீஸ் அவங்க பண்ணுறாங்க. அண்ட் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட், நாங்கள் பர்சியூ பண்ணுற கிராஃப்ட் என்னென்னா மியூசிக். ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த ஐடியா எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் நான் எங்கள் அக்கா அமிர்தவர்ஷினி நாங்கள் 2 பேரும் ஸ்கூலுக்கு போகல, வி ஆர் ஹோம் ஸ்கூல்டு. அதனால் எஜுகேஷ்னல் சிஸ்டமில் பசங்கள்லாம் படிக்கிற மாதிரி நம்மளுடைய ஒரு கான்டென்ட் வரணும்னு எங்கள் அப்பா சொன்னார். அப்போது நம்ம புதுசாக ஏதாவது கம்போஸ் பண்ணி அவங்களுக்கு தரலாமா, இல்லை ஒரு புதுசாக லிரிக்ஸ் வந்து மேக்ஸிமம் 14 வேர்ட்ஸ்குள்ளேயே இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதுங்கன்னு அப்பா சொன்னாங்க. அண்ட் இது ஒரு 6 months 7 months நீங்கள் டைம் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. பட் அவர் 2 மாதத்தில் எல்லாம் 1330 திருக்குறளுக்கு ஒரே எழுதி முடிச்சிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு சில குரல் நம்ம கேட்ட உடனே புரியும். இப்போ மேம் சொன்ன மாதிரி
கற்க கசட கற்பவை கற்ற பெண் இருக்கு அதற்கு தக மாதிரி. இப்போ குழல் இனிது யாழ் இனிது இந்த மாதிரி சில குரல்லாம் கேட்ட உடனே அது புரியும். பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேமேன் டேர்ம்ஸ்க்கு, ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கும் திருக்குறள்னா ஒரு ஐடியாவும் இல்லை. திஸ் வாஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அறிந்தாற்றி செய்கிர் பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தார் என்று ஏவர் பாற்றுன்னு சொன்னால் அவ்வளோவா யாருக்கும் புரிய போகிறது. பட் அதுக்கு இந்த ப்ராஜெக்டில் அவர் எழுதின மீனிங், நம்ம பண்ண மீனிங் என்னென்னா, வேண்டியவன் என்று பார்க்காதே அவன் செய்யும் வேலையை பார்த்து நீ தேர்வு செய். அவ்வளோதான் சார், எல்லாருமே புரியுது. ஸோ இந்த மாதிரி 1330 திருக்குறளுக்கும் இந்த 7 வார்த்தையில் இருக்கிற திருக்குறளுக்கும் லெஸ் தென் 14 வேர்ட்ஸில் மீனிங் எழுதியிருக்கோம். அண்ட் இப்போது இது மியூசிக்கோடு பண்ணதால் வெவ்வேறு ஜேர்னல்ஸில் இருக்கிறதால எனக்கும் அக்காவுக்கும் 1330 திருக்குறளும் எங்களுக்கு மனப்படும் மீனிங்கோட. ஸோ அண்ட் இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனால், நாங்கள் 3 பேர், அதாவது நான், எங்கள் அக்கா, அப்பா மட்டுமே வீட்டில் பாடினா அது சரியாக வராது, ரொம்ப மொனோட்டோனஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் எல்லாருடைய பங்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டில் 1000க்கும் மேற்பட்ட சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க ஃப்ரம் மோர் தென் 25 countries. அண்ட் இப்போ தான் ஒரு மாதம் முன்னாடி நாங்கள் 10 கண்ட்ரியில் இந்த ப்ராஜெக்ட் 10 வால்யூம்ஸாக நாங்கள் லான்ச் பண்ணோம். ஸோ அதுலேருந்து வந்த ரிசப்ஷன் அண்ட் அது பீப்புள்ஸ் லவ். அண்ட் எங்கள் அப்பா அப்பப்போ சொல்லுவாங்க, நம்ம கமர்ஷியல் வேர்ல்டுக்குள்ளே ஸ்டெப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அன்பு சம்பாதிக்கிற ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும், எல்லாருக்குமே இவங்க நம்ம வீட்டு பசங்க, இந்த ப்ராஜெக்ட் எல்லா தமிழர்களோட வீட்லேயும் இது ஒழிக்கணும், இன்னும் ஒரு நல்ல என்ன சொல்ல, ஒரு ப்ரெஷியஸான ஒரு குட் இன்டென்ஷனோட பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட் இது, எல்லாருக்கும் போய் பசங்களுக்கு போய் சேரணும்னு. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் நிறைய சின்ன பசங்க பாடியிருக்காங்க, 3 வயசு குழந்தையிலேருந்து 94-year-old பர்சன் வரைக்கும் பாடியிருக்காங்க. அண்ட் எல்லா மியூசிக் கம்போசர்ஸ், நம்ம தேவா சார்லேருந்து வித்யாசாகர் சார், அனிருத், ஜிவி பிரகாஷ் அண்ட் டி இமான் சார், எஸ்.ஏ. ராஜ்குமார் சார். அண்ட் நிறைய சிங்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நார்த்துலேருந்து சோனு நிகம் பாடியிருக்காரு, அண்ட் சங்கர் மகாதேவன் பாடியிருக்காரு, சங்கர் மகாதேவன் சார் பாடியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பாடியிருக்காங்க. ஸோ நாங்கள் வீட்டில் அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம், நாங்களுக்கு வேர்ல்டு பீஸ் வேணும், வேர்ல்டு பீஸ் வர மாதிரி இந்த ஏதாவது ஒரு மியூசிக் ப்ராஜெக்ட் பண்ணோம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் 1000 பேர், இதில் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கர்ஸும் இருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி சில லேடிஸ் எல்லாம் மேரீட் ஆகிட்டு அவங்க வீட்டில் பாட விடாமல் பண்ணது. பட் அவங்க இந்த திருக்குறள் ப்ராஜெக்டாக அவங்க வீட்டில் ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டில் வந்து பாடிட்டு ரெக்கார்டிங் முடித்ததும் அழுதுட்டு போனவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிளெஸிங்ஸ் இந்த ப்ராஜெக்டில் எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு நல்ல இன்டென்ஷனோட ஒரு வேர்ல்டு பீஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாம். 1000 பேர் இந்த ப்ராஜெக்ட் இணைக்குது. அந்த மாதிரி என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து த சிம்ஃபனி, அது வந்து ஒரு 92 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன். அதுவும் எல்லாமே ஒரு இணைக்கிற ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ சின்ன ஸ்கேலில் எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு ஸோ 2000 வருஷம் முன்னாடி அவர் எழுதினாரு. ஸோ வாட் வி டிட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் ரிவைவல் ப்ராசஸ். அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறது எப்படின்னா, இப்போ இருக்கிற பிக்கெஸ்ட் யூனிவர்சல் லாங்குவேஜ் என்னன்னா அது மியூசிக். ஸோ மியூசிக்கில் கொண்டு போனால் எல்லாருக்கும் போய் ஈஸியாக சேரும். அண்ட் இது எங்களுடைய மெயின் இன்டென்ஷன் வந்து எஜுகேஷ்னல் சிஸ்டம்குள்ளே இது கொண்டு வரணும். ஏன்னா பசங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2-3 குரல் அண்ட் அவங்களுக்கு என்ன ஜேர்னர் பிடிச்சிருக்கோ அதை கேட்கலாம். இப்போ சில பேருக்கு சில குரல் வந்து எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, எனக்கு இந்த குரல் வேணும், நான் இந்த குரல் எடுத்துக்கிறேன். ஏன்னா தட் வாஸ் த கான்செப்ட் ஆஃப் வள்ளுவர். நான் எல்லாமே எழுதி வைக்கிறேன், உங்களுக்கு எந்த குரல் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா விதியை மட்டும் நம்புறவங்களுக்கு ஒரு அதிகாரம் மாதிரி அவரோட எழுதி வச்சிருக்காரு. அண்ட் விதி மட்டும் இல்லை, உங்கள் ஹார்ட் ஒர்க்கால் அதையும் அது வென்றுட்டு வரலான்றதுக்கும் ஒரு குரல் எழுதி வச்சிருக்காரு. ஸோ வி கேன் சூஸ். அவர் சூஸ் பண்ண ஆப்ஷன் கொடுத்த மாதிரி நாங்கள் 200+ ஜேர்னல்ஸில் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த ஜேர்னல்ஸ் பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது வைப் ஆகுதோ, ஸோ யூ கேன் லிசன் டு தட் குரல்னு ஒரு ஃப்ரீடம் we are given. So hopefully this project will come into the educational system. The other thing that stood out to me, இவர் பேசினது சார், நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட அப்பாவை பற்றி நிறைய பேசினார். அவர்கிட்ட இது வந்த ஐடியா அதெல்லாம் கூட நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க சேர்ந்து உட்காந்து கலந்து பேசி அதை பற்றி யோசிக்கிறச்சதான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் உருவாயிருக்கும் இல்லையா. அதுவும் எனக்கு that was one more thing I took away from what he said. Wonderful. Thank you. இந்தியன் மேம் ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் இருக்குது, பட் ஆல்மோஸ்ட் ஒரு நாலேஜ் அண்டர்லோட் இருக்குது. எவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுத்தாலும் we're not able to get the knowledge. ஸோ நீங்கள் சொன்னது இந்த over 1000 குரல்ஸ் உங்களுக்கு ஆக்சுவலி பை ஹார்ட் பண்ணதில் இன்க்ரெடிபிள். ஐ டோன்ட் ஈவன் நோ அது. இட்ஸ் இன்க்ரெடிபிள். தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ். நீங்கள் படித்த குரலில் எல்லாமே வாட் ஸ்போக் டு யூ பர்சனலி? உங்களுக்கு உங்கள் ஜென்ரேஷனுக்கு which of the 1000 spoke to you the most? எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லா குரலுமே. ஏன்னா நம்மளுக்கு எல்லா 1330 குரலும் ஒரே நாளில் யூஸ் ஆகும்னா டெஃபினட்டாக இட்ஸ் அ சர்க்கம்ஸ்டான்ஷியல் லிட்ரரி ஒர்க். அது ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ
வீட்டில் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டு இல்லாமல் ஒரு குட்டி ஒரு 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 சின்ன சண்டை, ஒரு ஸ்பார்க்ன்றது பெரிய ஒரு தீ ஒரு ஆறுது காரணம் வந்து ஒரு ஈகோ. ஸோ அந்த ஈகோ, ஸோ அந்த மாதிரி வீட்லேயோ இல்லை வேற எங்கேயாவது இடத்துலையோ ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது நாங்கள் அடிக்கடி வீட்டில் ஒரு குரல் சொல்லுவோம், குணமென்றும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அரிது. அதுக்கு மீனிங் என்னன்னா, நல்லவருக்கு கோபம் வந்தால் அடுத்த நொடியே பறந்து போகும். ஸோ ஓகே நம்ம நல்லவங்க, நம்மளுக்கு கோபம் வரக்கூடாது. ஸோ இது ஒரு குரல் மட்டும் இல்லை, இது நிறைய. இப்போ நம்ம தேவையில்லாமல் வேற யாராவது இது கரெக்டாக இருப்பாங்க, நம்ம அவங்க என்ன சொல்கிறது, இப்போ நான் சொன்ன குரல் மாதிரி தான், அறிந்தாற்றி செய்கிர் பார்க்கலாம், வேண்டியவன் என்று பார்க்காதே அவன் செய்யும் வேலையை பார்த்து நீ தேர்வு செய். ஸோ இந்த வேலைக்கு யார் கரெக்டாக இருப்பாங்களோ, இப்போது நீங்கள் இந்த 3 லெஜண்ட்ஸை இந்த ஈவெண்ட் கூப்பிட்டா மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய குரல்ஸை லைஃப்பில் எங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் கற்க கசட 2லேருந்து அகர முதல் எழுத்தெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குரல்னா, நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. அதுக்கு மீனிங் வந்து, உலகிலே பெரிய அறியாமை என்பது நிலையில்லா பொருளை நிலை என நினைப்பது. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ எவ்ரி பாயிண்ட் ஆஃப் அவர் லைஃப் we can able to connect with this திருக்குறள். அண்ட் இது பசங்க மியூசிக்கோட இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் எல்லா பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல, ஏன்னா இதில் மீனிங் இருக்குது. வெறும் குரல் மட்டும் கேட்டால் அவ்வளோவா, வெறும் குரல் மட்டும் இது மனப்பாடம் பண்ணணுமே, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இருக்கும். ஸோ மீனிங்கு எளிமையான தமிழில் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி இருக்கிறதால ரொம்ப ஈஸியாக புரியும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஞானசம்பந்தம் சார், என்னோட லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு. நான் இந்த மட்டும் கேட்டிங்களே, நான் பாட்டுக்கு நானும் ஆடியன்ஸ் மாதிரி கற்றுக்கிறத விட அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதனால நம்மளுக்கு வர நாலேஜ் ஏன் நம்மளால இன்னும் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இவர் சொல்கிறார், மியூசிக் வழியாக இன்னும் ஈஸியாக. எனக்கு கூட என் அப்பா திட்டிகிட்டே இருப்பார் ஒரு காலத்தில், இவ்வளோ சினிமா பாட்டையே இவ்வளோ ஞாபகம் வச்சுட்டு இருக்க நீ, எவ்வளோ மைண்ட் ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகுது, அதெல்லாம் படிப்புக்கு டைவெர்ட் பண்ணால் இன்னும் எங்கேயே இருக்கலாமே அப்படின்னு நிறைய. ஏன்னா அந்த பாட்டுன்னா அது நம்மளுக்கு அது நம்ம மழைத்தமைக்காக முதல்ல நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். வழக்கமாக எங்களை பேச கூப்பிட்டா நாங்கள் செவிக்கு ருசியாக தான் கொடுப்போம். எங்களுடைய பேச்சு வந்து இனிமையாக இருந்ததுன்னு சொன்னால், இந்த தேன் வந்து பாய்ந்தது காதினிலேன்னார் பாரதியார். நாவினிலே சொல்ல பாருங்க, காதினிலே அப்படிங்கிறார். நல்ல வார்த்தை காதில் விழுந்தா இனிப்பாக இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். அது இனிப்பான வார்த்தைன்னு என்ன, பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்தில் இடம் கிடச்சிருச்சு, பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு, அதே போல் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, முதல் நாள் சம்பளம் வந்துருச்சு, இதெல்லாமே இனிப்பான செய்தி தான். என் ஹோட்டலில் சாப்பிட்றோம், பில்லை நான் கொடுக்குறேன்னு ஃப்ரெண்டு சொன்னால் அது மாதிரி இனிப்பான செய்தி எதுவும் கிடையாது. இது இந்த நிகழ்ச்சியில் மட்டும்தான் என்ன அப்படின்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கப்பவே பிரிட்டானியா பற்றி பேசுகிறோம். நாவி நிற்கிது, காது நிற்கிதுங்கிறது ஒரு வகையில் நாவி நிற்கிது. அதுவும் நீங்கள் முதல்ல அர்ச்சனா நீங்கள் சொல்கிற போது அந்த பிஸ்கட்டை எப்படி சாப்பிட்றதுங்கிறது கூட சொல்லி காமிச்சிங்க. அது எங்களுக்கு கூட செஞ்சு காமிச்சிக்கலாம், எல்லோரும் கையில் கூட கொடுத்து இப்படி எடுத்து அதை இப்படி தொட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட இன்னும் கூட நல்லா இருக்கும். ஆனால் அது கேட்குறப்பே மகிழ்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய கம்பெனி நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், எத்தனை லட்சம், 29 லட்சம்ங்கிற அளவுக்கு நீங்கள் சொன்னீங்க. எத்தனை தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய கம்பெனி. அடுத்தடுத்து பாரதி மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய செல்வத்தை கூட்டுவதற்கோ முயற்சியை கிளைகளை பெருக்குவதற்கோ செலவிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழுக்குன்னு வந்தீங்க பாருங்க, அதுதான் எங்கள் 3 பேருக்குமே ரொம்ப சிறப்பு. வீடியோடு சரி சொல்கிறாங்கன்னா 4 பேருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாரும் பல இடத்துல பேசிகிட்டு இருந்தாலும் கூட இங்கே எங்களை ஒன்றும் சேர்க்க வச்சிங்க. இப்போ ஐயாவோட அருமையான வார்த்தையை உட்கார்ந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. பிரமாதமாக சொன்னாங்க, அதுலேயும் பால் இருக்குது இதுலேயும் பால் இருக்குன்னாங்க. நல்ல ஒரு ஒப்பீடு, முப்பால் இருக்குன்னாங்க, அதுதான் உண்மை. அதே போல் பாரதி பாஸ்கர் மேடம் அவர்களும் எளிமையான விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. நம்முடைய இடியன் ஆசிரம் அவர்கள் அவர் சின்ன பிள்ளைகள், அவர் அந்த 2 கையில், ஒரு கையில் அமெரிக்கன் தேசிய கீதத்தையும் இந்த கையில் இந்தியன் தேசிய கீதத்தையும் அவர் வாசித்த போது நான் வியந்து போனேன். அத்தனை சின்ன வயசு அவருக்கு. அப்போ தான் நான் நினச்சேன், திருஞான சம்பந்தர் 3 வயசில் பாடினார்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த ஞானம் இருக்குது பாருங்க. இந்த ஞானம் வந்தால் பின்பு நமக்கு எது வேண்டும்னு கேட்டால்
அந்த மாதிரியான ஞானம் அவர்களுக்கு இருக்கு. அவருடைய பெற்றோர்களுக்கு நம்ம ரொம்ப பாராட்ட சொல்லணும். ஏன்னா அவர்கள்ட்ட அந்த திறமையை தேர்ந்தெடுத்தாங்கல்ல, கொண்டு வந்தாங்க. முக்கியமாக நீங்கள் கேட்ட மாதிரி இன்னைக்கு இருக்கிற சமூக சூழல்ல எப்படி நம்ம இந்த திருக்குறளை கொண்டு கொடுக்கறது, நல்லா நினைவு வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் செஞ்ச ஒரு அருமையான சாதனை, திருக்குறள் எழுதுனது மட்டும் இல்லைங்க, அதுக்கு அவர் உரை எழுதலை. ஞாபகம் வச்சுக்கோங்க, மீனிங் எழுதலை. எழுதியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு நின்று போயிருக்கோம். இன்னைக்கு என்ன தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் இல்லை, அடுத்த தலைமுறையும் திருக்குறளுக்கு உரை எழுதும். அதில் ஒரு புதுசு இருக்கும். இப்போ போன ஆண்டு இப்போ இல்லாத ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ இருக்கு. அவர் அதை கவனமாக செஞ்சிருக்காரு. ஏய், நான் திருக்குறள் தர்றேன், நீ உன் அறிவை வச்சு அதை நீ விரிவுபடுத்து. அதுதான் உண்மை. அதுக்கு அது சாதாரணம் கிடையாது. எங்கள் வீடு தமிழாசிரியர் வீடு, எங்கள் அப்பா தமிழாசிரியர். அவங்க சொன்ன மாதிரி அவருக்கு கோபம் வந்தாலும் திருக்குறள் தான் வரும். செய்க பொருளை செருன செருக்கருக்கும் எக்கு அதனில் கூறியதில். இப்போ நானும் எங்கள் அப்பாவை ஏதோ சண்டை போடுறப்ப நினைப்பாங்க. அவர் சொன்னது தெரியுமா, திருவள்ளுவர் சொன்னார், டேய் பொருளை செய்யடா, நீ நீ பொருளை தேடலைன்னு வச்சுக்கோ, உன் எதிரியை வீழ்த்துறதுக்கு அதுக்காக ஒரு அருமையான ஆயுதம் எங்கேயுமே கிடையாதுடா. இன்னொன்று உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன், திருக்குறளை புரிஞ்சுக்கிறதுனா என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு ரகசியம், முதல்ல உரையை தெரிஞ்சுக்கணும். பொருளை படிங்க, அப்புறம் திருக்குறள் வாங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா பொருளை படிக்காமல் திருக்குறளை படிச்சிங்கன்னு வைங்க, உதாரணமாக துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை அப்படி குப்புறம் விழுந்துருவோம். ஏன் தெரியுமா? இதுக்கான பொருள் தெரியாதனால அந்த குறள் மேலே நமக்கு ஈடுபாடு இல்லாமல் போச்சு. அது என்ன அழகான குறள் தெரியுங்களா? தண்ணி உணவை உற்பத்தி செய்ய பயன்படுது, நம்பர் 1. தண்ணி உணவை ஆக்க பயன்படுது, நம்பர் 2. சில வீடுகளில் தண்ணி உணவாகவும் இருக்குடா, நீராகம் தான்டா சாப்பிட்றாங்க பல வீட்டில். இதாங்க இது நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா அவர் இதை தமிழ்லேயே எழுதிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னா. தமிழ் தாங்க. துப்பா இருக்குன்னா என்ன அர்த்தம்? துய்த்தல்னா என்ன அர்த்தம்? உண்ணுதல், சுவைத்தல். துய்ப்பார்க்கு அப்படி நீங்கள் ஒரு வார்த்தையில் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதுங்க. அவர் சொன்னார்ல, 1000 தடவை சொல்லி கொடுத்தாலும் சில விஷயம் புரிய மாட்டேங்குது. இப்போ உதாரணமாக நாங்கள் திருக்குறள் இதில் சொல்லுற ராமாயணத்தில் விதியோட பிள்ளைடா, நதியின் பிள்ளை இல்லைடா அப்படின்னு சொல்கிறாரு. இதை நான் சொல்லி கொடுக்குறேன், சாய்ஸில் விட்டுறாங்க, நான் சொல்லி கொடுத்தா. அதையே கண்ணதாசன் எழுதி இளையராஜா இசையமைச்சு வச்சுக்கோங்க, அவன் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேங்கிறான். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு ஏதம்மா, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சின்னு சொன்னால் இது அப்படியே நினைவு நிற்குது. அவர் இசை வடிவத்தில் சொன்னார். பொருள் சொல்கிறப்ப அது சுலபமாக போய் சொல்லணும். இன்னொன்று கதை வடிவத்தில் சொல்கிறது. இது திருக்குறளுக்கான முயற்சிகள் அதீதமாக இருக்கு. கதை வடிவத்தில் சொல்லுதல். குறள் வெண்பாவாக 2 பேர் இருக்கார், 7 சொல்லு. என்ன ஒரு அறிவாளி பாருங்க திருவள்ளுவர். 21ஆம் நூற்றாண்டில் நம்ம ஆளுக மெசேஜ் தான் படிப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு குறுஞ்செய்தி தான் படிப்பான்னு தெரிஞ்சு 7 சொல்லுக்குள்ள திருக்குறளை கொடுத்துட்டார். அப்படி கொடுத்ததுனால தான் சரி இது எங்கெங்கே பயன்படுத்துறதுன்னு ஒரு கேள்வி கேட்குறேன். எங்கேயும் பயன்படுத்துகிறாங்க, எங்கே பயன்படுத்துறாங்க? கல்யாண பத்திரிகை அடிக்கிறோம், அன்பும் அறனும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது போடுறார் இல்லையா? குழந்தையா அவர் சொன்னார் பாருங்க, குழலிருந்து யாழிலிருந்து 80 மக்கள் மலர் சொல்லி கேளாதவர். இந்த ஒரு திருக்குறள் சொல்லி கொடுத்தீங்கன்னா போதுங்க. ஏன் தெரியுமா? தமிழில் 3 லகரம் இருக்குன்னா அந்த 3 லகரம் வரக்கூடிய ஒரே திருக்குறள் இந்த திருக்குறள் தாங்க. தமிழில் 3 லகரம் இருக்கு. அப்படியா அப்படின்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. இருக்கு. வாழைப்பழம் இங்கே சொல்கிறாங்க தெரியல. ஆமாம், ஒரு வார்த்தையாக சொல்லி கொடுத்தார், வாழைப்பழம். அவன் வாயப்பயம் அப்படின்னு இருக்கான். வாழைப்பழம், வாயப்பயம். உங்கள் அப்பா கூட்டம் அப்பா வந்தார், என்ன உங்கள் பையன் வாழைப்பழம்னு சொல்லி கொடுத்தா வாயப்பயம் சொல்கிறான். அது எங்கள் பயக்கா வயக்கம் அப்படின்னு இருக்காங்க. இங்கே எதுக்கு வந்தீங்க? உங்கள் சொந்த ஊர் அது கே. இங்கே எதுக்கு வந்தீங்க? போயிட்டு வா, அவ்வளோதான், வராது.
அது ழா சிறப்பு நகரம். சரிங்களா? பொது நகரம்னு ஒன்று இருக்கு. பொது நகரம் தெரியுங்களா? காமன். வடமொழியிலையும் வரும், தமிழ் மொழியிலையும் வரும். அதான் அந்த காமன் பொது நகரம். பள்ளிக்கூடம் வச்சுக்கோங்க, அதான் பொது நகரம். அப்புறம் லட்டுக்கு வர இடத்துல அது குண்டு நகரம் அப்படி சொல்லுவோம். இதை நாங்கள் எளிமையாக சொல்லிட்டு ஒரு வாத்தியார் ரொம்ப நேரம் சொன்ன பிறகு ஒரு பையன் இருந்துச்சு கேட்டான், சார் மஞ்சுளாவுக்கு ஒரு லா இருக்கும் சார், லதாவுக்கு ஒரு லா இல்லை சார், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எவ்வளோ சுலபம் பார்த்தீங்களா? அதுதாங்க திருக்குறள். இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கல்ல, அதை அந்த பிஸ்கெட்டை எடுத்து பார்க்குற போது திங்கிறதுக்குள்ள சிந்திக்க வைக்கிறீங்க பாருங்க. தின்னுபிட்டு சிந்திக்கிறது வேற, திங்கிறதுக்குள்ள அது இது என்ன கற்க போட்டுட்டு அடுத்தது இப்படி அதை தேட வைக்கிறீங்கல்ல, அது ஒரு சிந்தனை. அதோட வாழ்க்கையில் கஷ்டம் வருதா, சோகம் வருதா, அப்போ ஒரு திருக்குறள். நம்பிக்கை வேணுமா, மோட்டிவேஷன் ஒரு சொன்னார் பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ மோட்டிவேஷனில் பேசுகிறோம்ல, ஒரு திருக்குறள் எடுத்தோம்னா போதுங்கன்னு சொல்லி முடிச்சுடலாங்க. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஹச்ஆர் பூரா தெரிஞ்சுக்க வேண்டிய திருக்குறள் இது உண்டா? ஏன் தெரியுமா? இந்த செயலை இதனால் இந்த கருவி கொண்டு இவன் முடிப்பன், இத்தனை பேர்ல அவனால மட்டும்தான் செய்ய முடியும் தெரிஞ்சு அதனை அவன் கண் விடல். விட்டுட்டு விளைவிக்க நோய்ங்க கூடாது. அவனை போட்டு அவன் தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. தேர்ந்தெடுத்து ஜெயிச்சுருவீங்க. ஆனா தப்பா தேர்ந்தெடுத்தா ஜெயிக்க மாட்டீங்க. இப்போ ஒருத்தன் பூக்கடையில் வேலை இருந்தவனை கொண்டு போய் வெடிக்கடையில் வச்சிருக்காங்க, பட்டாசு கடையில ஒண்ணு கூட வைக்கல. ஏன் சொல்லுங்க? அவன் 5 நிமிஷத்துக்கு ஒருக்க தண்ணி தெளிச்சுட்டே இருக்கான் படுக்க தோசையில. அவன் மேல தப்பா அவன் மேல இல்லை, அவனை வச்ச நம்ம மேல தப்பு. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்குறீங்க. சரி, எல்லாம் சரி, நீங்க எல்லாம் நகைச்சுவையா பேசுறீங்க, அப்படி படிங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு திருக்குறள் இருக்கா? இருக்குங்க. நகுதல் பொருட்டன்று நட்டல். இப்ப சொல்றாங்கல்ல, நட்புக்கு சொன்னாங்க பாருங்க. அந்த மாதிரி நகைச்சுவைங்கிற விஷயத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, சிரிக்க தெரிஞ்சவனுக்கு தானே அந்த உலகம் ஒளிமயமா இருக்கு. இல்லைன்னா அது பகலாக இருந்தாலும் இருட்டுண்டார். பகலின் பார்ப்பற்றென்று இருள். அப்ப நல்ல உணர்வோடு நாம மகிழ்வா இருந்தா அதுக்கு நகைச்சுவை வேணும். 9 சுவைகளில் முதல் சுவை நகைச்சுவைன்னா அதை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த இன்பத்து பாடல் சொன்னீங்க பார்த்தீங்களா, உங்க சொல்லி ஒரு வயசுல பின்னாடி பார்த்துக்கிறாங்க. உண்மையை சொல்றதா இருந்தா அது தாங்க பாடமாக வைக்கணும். ஏன் தெரியுமா? அது அதில் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. அது சைக்காலஜி, உளவியல் முழுவதுமே. ஒரு வார்த்தை கூட அதில் தீய வார்த்தை கிடையாது. மனநிலையை பற்றி சொல்றதுங்க, அது பற்றிய சொல்ற அந்த உள்ள உணர்வுகளை சொல்வது அதுதான். என்ன திருக்குறளுக்கு ஒரே சொல்லி ஒரு புத்தகத்தில் கேட்டாங்க. அவங்க கேட்குறப்ப எனக்கு 45 வயசு, ஒரு 50 அதிகாரம் எழுதுனேன். அவர் சொன்ன மாதிரி அப்புறம் வச்சுட்டேன், வயசு பத்தாது அப்படி. 45 வயசு எனக்கு பத்தாதுன்ட்டேன். இப்பவும் கூட நேற்று சொன்னது எனக்கு பழசா தெரியுது. அறிஞரும் அறியாமை கண்டற்றால் திருவள்ளுவர். நீ ஒவ்வொரு முறையும் பாரு, உனக்கு என்ன தெரியாதுங்கிறதாண்டா உனக்கு அறிவு. என்ன தெரியுங்கிறதுக்கு பேர் அறிவு கிடையாது. என்ன தெரியாதுன்னு கண்டுபிடி. அப்படின்னா அது வேணும். இப்போ பாருங்க, நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதா இருந்தால் அவர்களுக்கு நல்ல எளிய கதை மூலமாக போய் சேர்க்கலாம். அவர் மாதிரி பாடல் மூலமாக போய் சேர்க்கலாம். ஐயா சொன்ன மாதிரி ஒரு சிறந்த அறிவுரை மூலமாக போய் சேர்க்கலாம். அப்பாவும் பையனும் போயிட்டு இருந்தாங்க கிராமத்தில். குளம் நிறைய தண்ணி, அதில் பூ இருந்தது. பையன் அப்பாட்ட கேட்டான், அப்பா பூ நல்லா இருக்கு, அந்த பூவுடைய அந்த இது எவ்வளோ உயரம் இருக்கும்னு கேட்டான். அந்த தண்டு உயரம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டான். அவர் சொன்னால் ஒரு 5 அடி இருக்குண்டா அப்படின்னாரு. சரிண்ணா. அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு, எப்பா 7 அடி இருக்கு போல பாருங்க. ஆமாடான்னாரு. அவன் இறங்கிட்டான். இறங்கி எனக்கு தூக்கிட்டான். எப்பா 10 அடிப்பா. ஆமாடான்னாரு. நீ லூசாப்பா, 7 நாளுக்கு சரிங்கிற, 5 நாளுக்கு சரிங்கிற, 10 நாளுக்கு சரி, என்னப்பான்னு கேட்டான். அப்பா அவர் சொன்னார், தம்பி, இந்த மலரோட உயரத்தை தீர்மானிக்கிறது தண்டு இல்லடா, தண்ணிடா. வெள்ளம் உயர்ந்தால்
மலர் உயரும் உன் உள்ளம் உயர்ந்தால் நீ உயர்வாய். வெள்ளத்தடையது மலர் நீக்கம் மாந்தர்கள் உள்ளத்தடையது உயர். இப்போ இங்கே ஐயா சொன்ன மாதிரி திருவள்ளுவர் அப்பா மண் போகிறத பார்த்தாரா? இல்லை. இவங்க பேசிட்டு போகிறதுக்கு ஒரு இது எழுதலை. அதை கொண்டு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு சொல்கிறப்ப தாங்க அதனுடைய அருமை தெரியும். எங்களுக்கான வேலையை நீங்கள் நிறைய குறைச்சிட்டீங்க. இப்போ பிரிட்டானியாவை எடுத்து சாப்பிட போகிறப்ப நாங்கள் சொல்கிற திருக்குறள் எல்லாத்தையும் அவங்களுக்கு எது புரியுமோ அதில் கொடுக்கணும். ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுடுறேன். எப்படின்னா, நான் மேடையில் பேசுகிறேன், நான் நாடகத்தில் நடிக்கிறேன், சினிமாவிலெல்லாம் வர்றேன் இல்லைங்களா. ஒரு நாடகத்தில் ஒரு வசனம் போட்டு அந்த வசனகர்த்தா இந்த இடத்துல ஞான சம்பந்தம்னு ஒரு திருக்குறள் சொல்லுவார்னு எழுதி கொடுத்துட்டாரு. அதான் வசனம். எனக்கு இந்த இடத்துல ஒரு திருக்குறள் சொல்லுவார். நான் உடனே என்ன பண்ணேன், அதை மனைவிக்கு சொல்கிற மாதிரி, அம்மா தற்காத்து தற்கொண்டான் பேடி தகை சார்ந்த சொற்காத்து சோறு விழால் பெண் அப்படின்னு நம்புறீங்களோ அந்த குரல் பொருள் சொல்லிடுறேன். தற்காத் தன்னை காத்துக்கொண்டு தற்கொண்டான் பேடி கணவனுடைய நலத்தை பார்த்து கொண்டு தகை சார்ந்த சொற்காத்து வேணும்னா மட்டும் பேசணும். சோர்வில்லா எப்பவும் டைனமிக்காக இருக்கணும். அவள் தான் பெண்ணு. இதை நான் சொன்னேங்க. என்ன தெரியுமா, ஆயிரக்கணக்கான ஃபோனு எனக்கு பல இல்லத்தரசியிலிருந்து வருது. நீங்கள் திருக்குறள் சொல்லிட்டீங்க, நீங்கள் ஐயோ நான் 50 வருஷமாக திருக்குறள் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் மேடையில் சொல்கிறேன், வகுப்பில் சொல்கிறேன். அங்கெல்லாம் சொன்னால் யாரு கேட்பா? நாங்கள் பார்க்குற சேனலில் நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் பார்க்குற நாடகத்தில் நீங்கள் சொன்னீங்க. பார்த்தீங்களா, அவர்கள் எங்கிருக்கிறார்களோ அங்கு நாம் இதை கொண்டு சென்றால் நிச்சயமாக திருக்குறள் உலகம் பூரா போய் சேர்ந்துவிடும். பிரிட்டானியா அந்த சாதனையை செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா நான் பேரம்பேத்தி எடுத்துட்டேன், அதனால சொல்லலாம். என்ன வேணும், ஐயா சொன்ன மாதிரி குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசணும். கொரோனா கொடூரமான நோய் தான், தீமையெல்லாம் செஞ்சது. ஆனால் ஒன்றுங்க, எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சது. ஒரு பையன் கூட கேட்டான், ரொம்ப நாளாக எங்கேயே இருக்காரு இவர் யாருன்னே. உங்கள் அப்பாடா அவரு. அவனுக்கு தெரியல. ஏன்னா அவர் தினம் ஆஃபீஸ் போயிடுவார் 7 மணிக்கு. இவனுக்கு வர்றதுக்குள்ள அவர் வரதுல இவன் தூங்கிடுவான். இந்த நேரத்தில் இந்த கூடி உட்கார்ந்து பேசுதல் இருக்கு. அந்த காலத்தில் மாடல் டைனிங் டேபிள்னு ஒன்று எழுதுவார். சாப்பிட்ற இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது. சாப்பிட்றப்ப பேசக்கூடாது, அதெல்லாம் இல்லை, பேசணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசணும். குடும்பத்தில் பெற்றோர்கள் அவர்கள் முதல்ல தமிழ் பேசணும். முக்கியமாக தமிழ் பேசணும். அதுவே ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் ஏதாவது இருந்தால் அவங்களோட கொஞ்ச நேரம் அதை பற்றி கேட்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்ற பிள்ளை அப்படி பைக்குள்ளே கையை விட்டு ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு பென்சிலை காமிச்சம்மா, இன்னைக்கு எங்கள் கிளாஸில் திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்க, நீ சொல்லிக் கொடுத்த மாதிரி திருக்குறள்னு சொன்னம்மா, இந்த பென்சில் எனக்கு கொடுத்தாங்கம்மா, எல்லாரும் கிளாப் பண்ணாங்கம்மான்னு சொன்ன உடனே என்ன செய்ய தெரியுமா, குழந்தைய தூக்கி அப்படி தச்சு ஒரு முத்தம் கொடுக்கணும். மெச்சி முனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சில்லுக்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளுதடி அப்படி சொல்லணும். அதுக்கு பதிலாக அந்த பென்சிலை காமிச்சு இதே கொடுத்தாங்களா கோனுக்கு ₹1,00,000 கட்டுறேன் இந்த பள்ளிக்கூடத்தில், அந்த டீச்சிங் வரட்டும் அப்படி சொல்லக்கூடாது. அந்த குழந்தையோட கொஞ்சம் பேசணும். அம்மா அப்பா அவங்களுக்குள்ள கொஞ்சம் பேசணும். ஒரு காலத்துலலாங்க ஏகாந்தனை வீட்டில் அப்பா அம்மா பேசுகிறப்ப நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன், அண்ணன் தம்பி பேசுகிறப்ப நான் கேட்டுக்கிட்டு, சுஜாதாவை பற்றி பேசுகிறப்ப நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். சினிமாவை மட்டுமே பேசுவாங்கன்னு இல்லைங்க. அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் வந்துருச்சு எல்லாமே. ஆனால் அத்தனைக்கு மேலே நாம் அதில் இருக்கக்கூடிய சிறப்பை சொல்லணும். இப்போ பாரதி பாஸ்கர் மேடம் என்ன அழகாக சொன்னாங்க, கற்பவைன்னு ஒரு சொல் போதுட்டாங்க, வேண்டாம். அந்த திருக்குறளில் இன்னொரு அழகு இருக்குங்க, அவங்களுக்கு தெரியும், நீ நேரம் இல்லாமல் விட்டுட்டாங்க. என்ன தெரியுமா அழகு, இதில் துணைக்காலே கிடையாது. முதல்ல துணைக்கால் என்னன்னு தெரியுமா, உங்களுக்கு துணை எழுத்துனா தெரியுமா? இப்போ நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு துணை எழுத்து இருக்கு. என் அப்படின்னு எழுதுனா அதில் துணை எழுத்து இல்லை. திருவள்ளுவர் 11 துணைக்கால் போட்டு ஒரு திருக்குறள் எழுதிப்பார். யாகாவாராயினும்
யாராவது நான் சின்ன குழந்தையோடைய குரலா இருக்கு. குழந்தைதானா இல்லை குழந்தை மாதிரி யாரும் பேசுறாங்களா? சொன்னீங்களா? வெரி குட். யாகாவராயினும் சோகாப்பல் சொல்லிலுக்கு பாட்டு. ரைட். இந்த விழாவை நீங்க நடத்துறதுக்கு மேடம் அப்சரா மேடம், இந்த விழாவை நீங்க நடத்துறதுக்கு ஒரு வெற்றி. நான் சொல்றாங்க பாருங்க, இதுதான் சூப்பர். நிஜமாவே இதுல 11 தொழில் இருக்கு. இன்னொரு திருக்குறள் இருக்கு, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவர். அவ்வளவு திருக்குறள்ல அத்தனை துணை எழுத்த போட்டவரு இந்த கற்க கசடர்களை போடலையே. கற்க துணை எழுத்து இல்லை, கசடரை இல்லை, கற்பவை இல்லை, கற்றவன் இல்லை, நிற்க இல்லை, அதற்கு தகை இல்லை. ஏன் தெரியுமா? கல்வி கற்றவனுக்கு எவன் துணையும் தேவையில்லை, அவன் தன் சொந்த காலில் நிற்பான். அவ்வளவுதான். நீங்க புதுசு புதுசா சேர்த்தா ஒண்ணு வள்ளுவர் சொல்ல மாட்டாங்க, பயப்படணும். நீ சொல்றாரு நானே உன் அறிவை பொறுத்தாண்டா திருக்குறள் சிறப்பா விளங்கும். அதனால நீங்க கேட்ட மாதிரி பெற்றோர்கள் வந்து குழந்தைகள்கிட்ட பேசணும். அப்போ அவனுக்கு இது தெரியுமா அப்படிங்கணும். முன்னெல்லாம் வீடுகளில் பழமொழியும் விடுகதை போடுவாங்க. விடுகதைன்னு ஒன்று இருக்கு. அவங்க பஸ்ஸுன்னு சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி விடுகதை ஒன்று இருக்கும். அந்த விடுகதை என்ன தெரியுமா? ஒன்று கேட்டுட்டு பதில் சொல்லாமல் இருப்பாங்க. இப்போ பிள்ளைங்க யோசிக்கணும், காண பூ பூக்கும் காணாம காய் காய்க்கும் அது என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது தமிழ்நாட்டில் ரொம்ப பேருக்கு தெரியாது. பூ வெளியே தெரியுமா, காய் வெளியே தெரியாதான். அப்படி ஒரு தாவரம் இருக்கு, அது என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இது விடுகதை. அது அதுக்கான பதில பிள்ளை சொல்ல முடியலன்னா கடைசியில் சொல்லுவாங்க, கடலை இருக்கு இல்லையா, மல்லாக்கொட்டைன்னு சொல்லுவோம், நிலக்கடலை. அது பூ பூத்தா கீழே வந்து நிலக்கடலை தயாராகிடுச்சுன்னு அர்த்தமா. காண பூ பூக்கும் காணாமலே காய் காய்க்கும். அதான் இப்போ பாருங்களேன், ஆன்சர் சொல்லாமல் இருக்கிறப்ப அவங்க சிந்திக்கிறாங்க. அழகா சொன்னாங்க, அவங்க சிந்திக்க விடாம செஞ்சிருச்சு. எல்லாம் சேர்ந்து எல்லா உபகரணங்களும் சேர்ந்து நமக்கு சிந்தனையை நிறுத்திடுச்சு. அதை மாற்றணும். ஏன் ஜெயிக்க முடியாதாங்கிறாங்க. ஜெயிக்கலாங்க, அது கண்டுபிடிச்சது நம்ம தானே. அது ஜெயிக்க முடியாதா? அது ஒரு இடத்துல நின்று போகும். நம்ம அப்படி இல்லை, நம்ம அடுத்தடுத்து சிந்திப்போம். அதுக்கு என்ன வழி? பெற்றோர்கள் இதே போல அவர்கள் பாட தெரிஞ்சா பாடலாம், பேச தெரிஞ்சா பேசலாம். அதே மாதிரி சண்டை போட்டால் கூட போட்டு போடுறாங்க. அதனால என்ன, நல்லா சண்டை போடுறீங்களே அப்படி கூட சொல்லலாம். இப்போ இது எல்லாம் எதுவுமே இல்லாமல் அவர் ஒரு ரூம்ல இருந்து சபையில் ஆயிடுச்சா, அந்த அம்மா அங்கேருந்து வந்து கொட்டிக்கோ இப்படி சொன்னா இது பிள்ளைக்கு போய் சேருமா? இல்லை. இப்போ பேசுறது கூட மெசேஜே போடுறாங்க, ரெடியா, ரெடி வாங்க, அவ்வளோதான். அதனால பேசணும், தமிழ் பேசணும், கொஞ்சம் தெரிஞ்ச பாட்டோ கதையோ கேட்கணும், கொஞ்சம் விடுகதை போடணும், அவங்களுக்கு தெரியலன்னா சொல்லி கொடுக்கணும், அவங்களோட கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரணும், வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு வரணும், நாய் இல்லாத தெருவா பார்த்து போயிட்டு வரணும். அது வேற முக்கியம். அதெல்லாம் பாதுகாப்பு. எல்லா விஷயங்களையும் வச்சு சொன்னோம்னா பெற்றோர்கள் நிச்சயமாக நல்ல குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து கொண்டு வருவார்கள். மாதா பிதா குரு தெய்வங்கள். நன்றி. ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க ஞானசம்பந்தம் கடைசியா, திருவள்ளுவர் குறள் எழுதினாரு ஒழிய ஒரே எழுதல அப்படின்னாரு. எவ்வளவு பெரிய தாட் தெரியுமா? ஏன்னா ஒரே எழுதிருந்தா முடிஞ்சு போயிடும், செத்து போயிடும், அதோட சரி. ஆனா இன்னைக்கு எவ்வளவு உரைகள், எவ்வளவு சிந்தனைகள் எழுதுறதுக்கு அதுல வாய்ப்பு இருக்கு. போன போக்கில் அந்த ஒரு வரி அவ்வளவு அழகா அவர் சொன்னார். பாரதி அதுதான் நானும் அந்த கற்பவைங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க பாருங்க. கடவுளே, நீ என்ன கற்க வேண்டுமோ அதை அன்வான்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி மேல போட்டு வச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? எவ்வளவு அழகா. உண்மையாகவே நாங்க எத்தனையோ மேடையில பேசியிருக்கிறோம். இன்று எங்களுக்கு பயனுடைய ஒரு நல்ல நாளாக பரிமாறிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. பேசும்போது அவரு கேஷுவலா அந்த குரலை சொன்னாரு. ஒரு ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன், மன்னிக்கணும். அந்த குரல் சொன்னார், குழலினிது யாழினிதுன்னு. உண்மையிலேயே அந்த குரல் அவங்க குடும்பத்துக்கு பொறுத்தது. குழல் இனிது யாழினிது. ஒரு சம்பவம் பாருங்க. குன்றக்குடி அடிகளார் தலைமையில
ஒரு வழக்காடு மன்றம்னு ஒன்று நடந்தது. நான் ஒரு கட்சியில பேசுறேன், சத்யசீலன்னு திருச்சியில பெரிய பேச்சாளர், அவர் ஒரு கட்சியில பேசுறாரு. திருக்குறள்ல எல்லாம் இருக்குன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அப்படி கிடையாதுன்னு சத்யசீலன் பேசிக்கிட்டு இருக்கிறார். குன்றக்குடியார் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டாரு, சிவம் திருக்குறள்ல எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, ஃபேமிலி பிளானிங் இருக்கான்னு. சாமியார் கேட்கலாமா? கேட்கிறவர் சாமியார். திருக்குறள்ல எல்லாம் இருக்குன்னு சொல்றியப்பா, ஃபேமிலி பிளானிங் இருக்கா அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம தான் நிறுத்துறது இல்ல, ஆமா இருக்கு அப்படின்னு. எங்க இருக்கு? குழல் இனிது யாழ் இனிதுன்னு ரெண்டோட நிறுத்திக்கிட்டார். இரண்டுக்கு பிறகு எப்போதும் வேண்டாம் என்பதில் ஃபேமிலி பிளானிங்கை திருவள்ளுவர் வற்புறுத்துகிறார். இல்ல அடுத்ததுதான் நான் சத்யசீலன் நினைச்சாரு, நல்லா புட்டா விடுறீங்க உரை, நீங்க சொன்னீங்கல்ல நம்ம யோசிக்க கிடைக்கும்னு. ஒரு ஆஸ்திக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, ஆசைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைம்பாங்களே, அதுவும் இருக்குன்னு புழுகுவீங்களா அப்படின்னா. இருக்கு அப்படின்னு. எப்படி? குழல் என்பது ஆண் குழந்தையை குறிக்கும், ஏன்னா கண்ணன் குழல் வைத்திருந்தார். யாழ் என்பது சரஸ்வதி வைத்திருந்தார், அது பெண் குழந்தையை குறிக்கும். அதனால ஒரு ஆண் ஒண்ணு ஒரு பெண் ஒண்ணு அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு. அவர் பெரிய ஆச்சரியம். பிறகு ஒரு நண்பர் இசைத்துறையில வல்லவர் சொன்னாரு, சார் உண்மையிலேயே பிரான்ஸ்ல இசைக்கருவிகளை பிரிச்சிருக்கிறாங்க, குழலை ஆண் கருவி என்றும் யாழை பெண் இசைக்கருவி என்றும் பகுத்திருக்கிறார்கள். திருக்குறளுக்குள்ள இது எப்படி இருக்கு? இதுதான் இன்னைக்கு இவங்க குடும்பம் தான். குழல் தோ யாழ், குழல் இனிது யாழ் இனிது, இது ரெண்டு மழலையும் கேட்கிற பாக்கியம் அவங்களுக்கு. இவங்க குடும்பத்துக்கே குறை எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. இவன் தந்தை என்னோற்றான் கொல்யனும் சொல், அப்பா ஏத்தாப்புல உட்கார்ந்து இருக்காரு. தந்தை மகற்காற்று நன்றி அவர் செய்திருக்கிறாரு, இவர் தகப்பனுக்கு செய்ய வேண்டியது செஞ்சிருக்கிறார். இப்படி ஒரு எல்லா விஷயமும் திருக்குறள் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு அழகு. இவங்க 4 பேரையும் நான் மனதார பாராட்டணும். நல்ல கேள்விகளா கேட்டாங்க, அருமையா இந்த நிகழ்ச்சியை கொண்டு போறாங்க. இதுக்கப்புறமும் பொறுமையா இருக்கிற உங்களுக்கும் சேர்த்து என்னுடைய பாராட்டு.